வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம். தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வருடம் நீங்கள் கணவன் மனைவியாக அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 9 இலைகளை வரிசையாக அடுக்கி அந்த 9 இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நடு பகுதியில் ஒரு இலையும் மீதி சுற்றி 8 இலையும் கண்டிப்பாக சுமங்கலித்துவம் பெருகிறதோட கணவன் மனைவி அந்நுண்ணியமாகவும், அதே நேரம் திருமண தடையில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள். அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அன்போடு அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இன்னைக்கான டாபிக் பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு எதனால சிறப்பு, அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும்? அனைவரும் சர்வ கடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த பங்குனி உத்திரன் அப்படின்னக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்த அந்த நாள் விசேஷமாக நம்ம கொண்டாடப்படுறதுனுடைய காரணம் தெய்வங்கள் திருமணத்தினால மட்டும்தான். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் முடித்தது, சிவபெருமான் பார்வதியை திருமணம் முடித்தது, ராமர் சீதையை திருமணம் பண்ணது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததுனால அந்த பங்குனி உத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்குனி உத்திரம் நாளில் நம்ம செய்த பாவங்கள் தீர, கர்ம வினைகள் நிவர்த்தியாக தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பங்குனி உத்திரம் அப்படின்னும்போது வழிபாட்டு முறைகள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திருநாளில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் தெய்வ திருமணங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் அன்னதானம், நீர்மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பானகம், அதுக்கப்புறம் வஸ்திரதானம், இதெல்லாம் கொடுத்தாங்க. காரணம் எதனாலன்னா, பாவத்தை போக்கக்கூடியது அன்னதானம், மன நிறைவை தரக்கூடியது மோர், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பானகம். ஏன்னா பானகத்துக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு. அதை கொடுக்குறாங்க அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வஸ்திரமாகவே தரித்து, பெண்கள் கை நிறைய வளையல் போட்டு தலை நிறைய பூ வச்சு நல்ல, அதாவது ஆன்மீகத்துக்கு உண்டான சின்னங்கள் சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் இட்டுக்கிட்டு, அதே நேரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அது என்ன இருக்கோ அந்த நகைகளை அணிஞ்சு இல்லத்தில் ஒரு சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் செய்து, நெய் தீபம், அதாவது மாவிளக்கு ரொம்ப சிறந்தது. அன்னைக்கு மாவிளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப 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 விசேஷம். அரச இலை கிடைத்தால் ரொம்ப விசேஷம். ஒரு பாக்கு தட்டில் அரச இலையை எடுத்து அதை நல்லா அலம்பி காம்பை கட் பண்ணி அதில் சந்தன குங்குமத்தை வைத்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா 9 இலைகளை வரிசையாக அடுக்கி அந்த 9 இலைகளில் பார்த்திங்க அப்படின்னா நடு பகுதியில் ஒரு இலையும் மீதி சுற்றி 8 இலையும் வைக்கணும். அந்த 8 இலையில் 8 தீபங்கள் இலுப்பை எண்ணெயில் போடணும். அந்த இலுப்பை எண்ணெய் எதனால் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்துக்கு உகந்தது இலுப்பை எண்ணெய். அந்த 8 விளக்கு இலுப்பை எண்ணெய் அகலில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். சந்தன குங்குமம் வைத்து, அதே நேரம் திரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் திரி போடணும். நடு பகுதியில் இருக்கக்கூடிய தீபம் நெய் தீபமாக இருக்கணும். அந்த நெய் தீபம் பஞ்சு திரியில் தாமரை தண்டு நூலை கொண்டு திரித்து அதில் நெய் தீபத்தை போடணும். அந்த நெய் தீபத்தில் கற்கண்டு 9 கற்கண்டு போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் தீபத்தை பொருத்தணும். சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணணும். இப்போ முருகப்பெருமானுடைய அந்த
திருநாமத்தை, அதாவது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியர் அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் அந்த முருகப்பெருமானையும் அதே நேரம் சிவன் பார்வதியும் ராமரையும் சீதாதேவியும் லக்ஷ்மியும் பெருமாளையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்லா வேண்டி இல்லத்தில் பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்திற்கு எந்த ஆலயத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆலயமோ அதை நீங்கள் சென்று அந்த இடத்துல பானகம், நீர்மோர், அதே நேரம் அன்னதானம், உங்களால் முடிஞ்சது. எப்போவுமே தானம் கொடுக்குறீங்கன்னா பாக்கு தட்டில் கொடுக்கலாம், தொன்னையில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்தார இலையில் மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது, அது தானத்திற்கு நல்லதில்லை. அதனால் அந்த மாதிரி அதே நேரம் அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா அதோடு சேர்த்து நீரையும் சேர்த்து கொடுக்கணும். வெறும் அன்னதானத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக தண்ணீரோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் அதற்கு பலன் அதிகம். உங்களால் முடிஞ்சது 3 கணவன் மனைவிக்கு, ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மட்டும் இல்லை, பௌர்ணமியும் சேர்ந்தது. நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான திருநாள், வருடத்துக்கு ஒரு நாள், சுமங்கலித்துவத்தை பெருக்கக்கூடியது, திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடியது, கணவன் மனைவியை ஒற்றுமையாக வைக்கக்கூடிய அந்த நல்நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு 3 பேர், 5 பேர், 9 பேர், அதுக்கப்புறம் 12 பேர், அப்படி ஒத்தப்படையில் வரக்கூடிய இதுவில் வஸ்திரம், அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கும் வஸ்திரம் வைத்து, அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி, மருதாணி, அதுக்கப்புறம் சீப்பு, காதோலை கருமணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது புஷ்பத்தை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தாம்பூலத்தோட சுண்ணாம்பு வைத்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை ஒரு 51 ரூபாயோ இல்லை 101 ரூபாயோ இல்லை ஒரு 10 ரூபா கூட வைக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. இதெல்லாம் வைத்து அங்கே நீங்கள் ஒரு எத்தனை முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் தானம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்டிப்பாக சுமங்கலித்துவம் பெருகிறதோட கணவன் மனைவி அந்யோன்யமாகவும், அதே நேரம் திருமண தடையில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் இதை தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வருடம் நீங்கள் கணவன் மனைவியாக அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆலயத்தை நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அருள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாங்க. இதை மறக்காமல் எத்தனையோ செலவு பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில். எதை தொட்டாலும் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு முழம் பூ 80 ரூபாய்க்கு விற்கக்கூடிய காலகட்டம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ செலவுகள் பண்ணுறோம், எவ்வளோ விரயங்கள் ஆகுது, மருத்துவ செலவு ஆகுது. அப்படிப்பட்ட இதுவில் இதை ஒரு நல்ல காரியத்திற்காக, நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக மாங்கல்ய சரடு வைத்து இதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்கள் மாங்கல்யம் நிலமாக இருக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கும், திருமண தடை நிவர்த்தியாகி கன்னி பெண்கள் சுமங்கலியாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பங்குனி உத்திரத்தில் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய இறைவன் திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ கோவில்களுக்கு நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுப்பது சிறப்பு? அதுதான்மா, அந்த கோயிலில் திருமணம் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் நான் சொல்லக்கூடியது அன்னதானம் பண்ணலாம், அதே நேரம் நீர்மோர் கொடுக்கலாம், இது பானகம் கொடுக்கலாம். எப்படிப்பட்ட பாவத்தையும் போக்கும் அன்னதானம் பண்ணும்போது, செல்வ செழிப்பை கொடுக்கும் நம்ம பானகம் கொடுக்கும்போது. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி. அதே மாதிரி தானத்தோட சிறப்புகள் என்ன, கண்டிப்பாக மந்தார இலை அப்படி இல்லைன்னா அந்த தொன்னை இலை கொடுப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு புது தகவல், கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட போய் சேரணும். அருமையான பதிவளித்ததற்கு நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீராம்.